இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கணேஷ். ஸ்பெஷல் சாங் டெடிகேஷன் ஃபார் யுவர் பர்த்டே. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மனக்கு மனசுக்குள்ள கிரிகிறது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க, பார்த்துக்கலாம் அவளை. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மச்சான். ஹாப்பி பர்த்டே அப்பா. ஹாப்பி பர்த்டே சிவா. நாள்கள் கடந்து விட்டது. வயசு 35 ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறவோ எப்போவுமே கொண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லா சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அம்மாவை இருந்து வாழ்த்துறப்பா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐத்தமேனே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். வளரன்னா லைஃப்பில் நினச்சிடாதீங்க. சொட்ட மண்டை, அதே முடி, அதே கொண்டாட்டி டச்சர், இதெல்லாம் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். என் கொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் ஜாலியாக இருக்கீங்க. கொஞ்ச நாளுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. திருப்பி விடாது பிசாசு வந்துடும். அப்புறம் வேறு என்ன, என் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. சைடில் இல்லை அங்கே எதுவும் செட்டப் வச்சுருந்தீங்கன்னா அதை கழட்டி விட்டுருங்க. அப்பா விட்டாங்க. பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி என்ன ஐட்டனை கண்டுக்கிறதே இல்லை. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப இழுக்கிறது, இப்போலாம் கண்டுக்கிறதே இல்லை. சரி, நல்லா இருந்தாங்க. என்னோட ஆசீர்வாதத்தை நல்லா இருந்துருப்பாங்க. சரியா? ஆனால் இனிய பிறந்த வாழ்த்துக்கள்ல வாழ்த்துக்கள். ஆழியன் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆழியனால் விஷ் பண்ண முடியல. சரியா? ஹாப்பி பர்த்டே. 35 இயர்ஸை க்ராஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி. தெரியல என்ன சொல்கிறேன்னு தெரியல. குணாவுக்கும் உனக்கு ஒரே வித்தியாசம் தான். குணா வந்து திட்டிகிட்டே பாசத்தை காட்டுவான், நீ என்னை திட்ட மாட்ட, எது கேட்டாலும் இது பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனா நீ என்னை அடித்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். வந்து ஹாப்பியாக ஃபேமிலி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நம்ம அப்பா தான் கடைக்கு போயிட்டு நம்ம கூட அதிகமாக அப்பா கூட நம்ம இருந்ததில்லை, பகிர்ந்ததில்லை நிறையா விஷயங்களை. வந்து நீயும் அதே மாதிரி லீவ் போடாமல் வேலையை பார்த்துட்டு இருக்காத. அண்ணி, விஜி, அத்வி, ஆலன் கூட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இல்லை மெமரிஸ் கிரியேட் பண்ணேன். ஜாலியாக இரு. விவி, ஆலன், அத்வியை பார்க்கும்போது நம்ம 3 பேரும் போய் சின்ன வயசில் இருந்தோமோ அதுதான் ஞாபகம் இருக்குது. விவியை வந்து யாழனை தூக்கிட்டு இது பண்ணும்போது ஒரு நீ என்னை அப்படி தான் கேர் பண்ணியிருக்க போலையோ அந்த மாதிரி தோணுது. வந்து அப்பா இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அப்பாவுக்கு வந்து நீ தான் ரொம்ப ஆசமாக வந்து கண்டிப்பாக அப்பாவோட பிளஸிங்க உனக்கு எப்பவுமே இருக்கும். ஹாப்பியாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய், என் செல்ல தம்பிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உன் லைஃப்பில் நீ என்னென்ன அச்சீவ் பண்ணுறியோ எல்லாம் உன் மனசு போல் எல்லாமே நல்லா அமையணும். உன்னோட பசங்களோட, உன் ஒய்ஃபோட நீ சந்தோஷமாக 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே கணேஷ். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் எல்லாரோடைய விசேஷம் என்றைக்கும் உனக்கு இருக்குது. நல்லா ஜாலியாக இரு. இன்று போல் என்றும் நல்லா சந்தோஷமாக இரு. எல்லா பிறந்த நாளும் ஹாப்பியாக கொண்டாடு. எல்லா வருஷமும் உனக்கு நல்ல வருஷமாக அமையும். இப்போ பிள்ளைகளோட ஒய்ஃபோட நல்லா ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றைக்கும் நாங்களும் உன்னோட இருப்போம். அதனால் நல்லா ஹாப்பியாக இரு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. லைஃப்லாம் ஹாப்பியாக இல்லை. அன்னி குழந்தைங்களோட எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. மச்சானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மச்சான்ட்ட நான் வியந்து பார்க்குறது வந்து உங்களோட பொறுமையும் நிதானமும், எந்த ஒரு விஷயத்தை நேர்த்தியாக அதை பக்குவமாக கையாளுற விதமும் நான் எப்போவுமே ஒரு பிரமிப்பாக பார்க்குறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து பக்குவமாக பொறுமையாக கையாளுற விதத்தை வந்து நான் எப்போவுமே ஒரு வியந்து தான் நம்ம பார்க்கணுன்னு நான் சொல்லணும். ஏன்னா கஷ்டமான சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எனக்கு தெரியும். ஜான்சிட்டையும் பேசும்போது அவங்க சொல்லியிருக்கு, கட்டான சூழ்நிலையுமே பொறுமையாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி அதை சந்தித்து அதுலேருந்து எப்படி மீண்டு வரீங்கன்றதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், கேட்டுகிட்டு இருக்கோம் எப்போவுமே. ஸோ
அதனால தான் நீங்கள் இன்றைக்கி நல்ல உயரத்தில் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அது உங்களோட குணத்தோட பிரதிபலிப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ மென்மேலும் இதை விட பிரகாசமாக சுடர் விட்டு என்றைக்குமே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட குணத்துக்கு சான்றாக அது என்றைக்குமே நிலையாக இருக்கும். அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அச்சா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஷயம் மணி மாதிரி அட்பட்டன்ஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப வந்து காம் டைப்பு, ரொம்ப ரொம்ப காம் டைப்பு. அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக எதாக இருந்தாலும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நான் கத்தால இருந்தப்பெல்லாம் ரொம்ப இது பண்ணி அடிக்கடி வர்றது, வெளியே சுற்றுறது, அது மாதிரி நிறையா இருந்துச்சு. திரும்ப பார்ப்போம். அது ஏதாவது வாய்ப்புகள் கத்தால ஏதாவது சான்சஸ் கிடைச்சுன்னா திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அதே மாதிரி கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து இன்னும் நாங்கள் வந்து போல்ட்னஸ் எதிர்பார்க்கணும். ரொம்ப காம் டைப்பு, பட் இன்னும் நீங்கள் வந்து போல்டாக இருக்கணும். தேங்க்ஸ் மச்சான். ஹாய் மாப்பு. சித்தப்பான்னு சொல்லலாம், இல்லை மச்சான்னு சொல்லணும். இருந்தாலும் நான் இது வரைக்கும் உங்களை அந்த 2 பேரை சொல்லியுமே நான் அதை கூப்பிட்டதில்லை. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்லேருந்தே உங்கள் ஃபோனை கான்டாக்டில் சேவ் பண்ணதுலேருந்தே மாப்பு அப்படின்னு தான் இருக்கும். அது ஈவன் கணேஷ் மாப்புன்னு கூட இருக்காது, மாப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும். அது என்னமோ தெரில, அது ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே கனெக்ட் ஆனதுனால அந்த மாதிரியே இருக்குது. காம் அப்படிங்கிற வேர்டை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த மெசேஜில் நான் அந்த காம் அப்படிங்கிற வார்த்தையை நான் அதில் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸ்டில் மோர் தென் காம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா மேன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத நான் ரொம்ப உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன். ஐ மீன் காம்னஸை தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கும்ல. ஐயா இருக்கிறப்பவும் சரி, ஐயா போனதுக்கப்புறமும் சரி, ஒரு மூத்த பிள்ளையாக கேரி பண்ணிக்கிற விதம் நான் ரொம்பவே அட்மையர் ஆகியிருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்கள் ஒர்க்கில் மீன் டிகிரி முடிக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு ஜாப் கிடைக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் இன்பிட்வீன் ஒர்க் போயிட்டுருக்கும்போது உங்கள் ஒர்க்கில் நடந்த சேலஞ்சஸ் அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் வே ஹவ் யூ ஆர் டேக்லிங் திஸ், அது வந்துட்டு சம்டைம்ஸ் எனக்கு என் ஒர்க்கில் ஏதாச்சும் சம் ப்ராப்ளம் அந்த மாதிரி நடக்கும்போதுமே ஐ ஹவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி இல்லை. நம்ம வந்துட்டு நம்ம வீட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்குன்னு இருக்கிற ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு இந்த எல்லா கமிட்மெண்ட்ஸ்க்காகவும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கிற பல பேரில் நீங்களும் ஒரு ஆள். சொல்லப்போனால் நீங்கள் ஓடலை, நீங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மிதந்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளுமே லைஃப்பில். அண்ட் ஆல்சோ நான் சொல்லுவேன்ல, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எல்லாமே வந்துட்டு பசங்க தான் வந்துட்டு வாக்கப்படாமல் சீரியலிகிற மொமெண்ட்டாக இருக்கும். பட் உங்கள் விஷயத்தில் கொஞ்சம் உள்டா. எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணனால கொஞ்சம் நீங்கள் தான் வந்துட்டு பாவம் அப்படின்னு பல நாள் வந்துட்டு நாங்களாம் நினச்சிருக்கோம். பட் அதுவும் சம்டைம்ஸ் ஒரு ஐடியல் கப்பலாக தானே இருக்க முடியும். ஒரு ஆள் அமைதியாக இருக்கும்போது ஒரு ஆள் கொஞ்சம் இது போகிறதா, அந்த பேலன்ஸ் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இன் தட் வே ஜான்சி அண்ட் யூ போத் ஆர் மீன் இவங்க லக்கி அவங்க லக்கியான்னு சொல்கிறத விட போத் ஆர் ஈக்குவலி லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த விஷயத்தில். அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் பர்த்டே ஃபாலோ ஆகிற அதே டைமில் வந்துட்டு உங்கள் ஆனிவர்சரியும் வருது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ விஷஸ் ஃபார் தட் டூ. உங்களை மாதிரி பல முன்னோடிகளை பின்னோக்கி வந்தவங்க தான் நாங்கள். இதை வந்துட்டு கொஞ்சம் சென்சார் வேணால் பண்ணிக்கலாம், அதுக்கு அர்த்தம் புரிகிறவங்களுக்கு புரியும். ஸோ எப்போயுமே சந்தோஷமாகவே இருங்க. உங்களுக்கு பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஹாப்பி பர்த்டே மச்சான், மாப்பு, சாரி, அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஹாய் மச்சான், விஷ் யூ வெரி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. ஸோ வந்த மாப்பிள்ளைகள்லேயே 4 பேர்லேயுமே எங்களுக்கு முன்னாடியே பரிச்சயமான மாப்பிள்ளை தான் மச்சான். ஸோ முன்னாடியே நான் 11th 10th படிக்கிறப்ப தான் வந்துருந்தாங்க. மும்பையில் வந்துட்டு ஒரு 10 நாள்லாம் ஸ்டே பண்ண நிறைய
ஷேரிங்ஸ் இருந்தது, நிறையா பேசியிருந்தோம். அப்போல்லாம் எந்திரன் படத்துலாம் ஒன்றா தான் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அந்த நிதானமும் பொறுமையும் இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே